ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பனானா தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மாவை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் மாவை நம்ம இப்படி பரத்தி கொடுக்கணும். அப்புறம் என்னென்னா, இப்படி நம்ம வாழைப்பழத்தை நேந்திரம் வாழைப்பழத்தை இப்படி சீவி லைட்டாக வச்சுருக்கணும். இந்த நேந்திரம் வாழைப்பழத்தில் நிறைய நார்ச்சத்தும் மாவு சத்தும் இருக்கிறதுனால இது ஜீரணம் ஆகும்போது கேஸ் ஃபார்ம் ஆகும் நம்ம வயிற்றுக்குள்ளால். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை லகு ஆக்குறதுக்கு நம்ம இந்த தோசைக்கு மேலே வச்சு இதை பனானா தோசை ப்ரிப்பேர் பண்ணேன்னா நல்ல ஜீரணத்துக்கு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. பாருங்கள், இதை இதுக்கு மேலே இப்படி நம்ம வச்சு கொடுத்துட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் இது குக் ஆகிடும். தேவைன்னா நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதும் இது என்ன ஆகுன்னா வெந்துடும். இதை நம்ம வேறு சட்னி எதுவுமே இல்லாமல் வெறுமையாகவே நம்ம சாப்பிடலாம். அப்புறம் என்ன செய்யணும்னா, அழுத்தினால் கொஞ்சம் அமுத்தி கொடுக்கணும். அமுத்தி கொடுத்தேன்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவராக, நல்ல மணமுள்ள ஒரு ஃப்ளேவராக நமக்கு வந்துடும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதும் இதை இப்படியே இது வெந்ததும் இப்படியே மறைச்சி இது மேலே இப்படி ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இப்படி வச்சுட்டேன்னா நமக்கு பனானா தோசை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பனானா தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்ல சத்துள்ள உணவு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.